பாம்போட தலையில இருக்க நாகரத்தினம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரத்தினத்திற்கும் மனித உடல்ல இருக்க குண்டலினி சக்திக்கும் என்ன தொடர்புன்னு பார்ப்போம். சித்தர்கள் சொல்லுகின்ற நாகரத்தினம் அப்படின்ற கல் பாம்புகளோட தலைமுனையில காணப்படும்னு நம்பப்படுது. இந்த நாகரத்தின கல் உடல்ல சமச்சீர் அதிர்வுகளை ஏற்படுத்தும் ஒரு சக்தியாக கற்பனை செய்யறாங்க. அதே போல குண்டலினி சக்தி இது மனித உடல்ல உறங்கிக் கொண்டிருக்கும் பிராண சக்தி. மூலாதார சக்கரத்துல இந்த சக்தி இருப்பதாக சொல்லப்படுது. ஆன்மீக முன்னேற்றத்துக்காக இதை தூண்டும் பயிற்சிகள், அதாவது யோகம், பிராணாயாமம் போன்றவை செய்யப்பட்டு வருது. நாகரத்தினம் அப்படின்றது புற உலகில பெறப்படும் ஒரு சக்தி. குண்டலினி சக்தி என்பது உடலுக்குள் இருப்பதை சொல்லும் ஒரு சக்தி. நாகரத்தினம் பாம்போட உருவம் சார்ந்த சக்தி பொருள். குண்டலினி சக்தி பாம்பை சின்னமாக கொண்டுள்ள உட்சக்தி. சித்தர்கள் நாகரத்தினத்தை தியான சக்தி, காயக்கலை மற்றும் தீவிர ஒளிக்கதிர் சக்திக்கு பயன்படுவதாக சொல்லியிருக்காங்க. குண்டலினி சக்தி எழும்பும் போது சிலர் நாகரத்தினம் போன்ற ஒளியை உணர்வதாக சொல்றாங்க. இது உட்புற நாகரத்தினத்தோடு ஒப்பிடப்படுது. நாகரத்தினம் அப்படின்றது ஒரு மெய்ஞான குறியீடு மட்டுமே. ஆனா சிலர் அதை மூலாதாரத்தில் உறங்கும் குண்டலினி சக்தியோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மீக பாதையில இருப்பவர்கள் இவை இரண்டையும் ஒன்றாக கருதி சித்தர்கள் இந்த ரத்தினத்தை குண்டலினி எழுச்சிக்கான தூண்டல் அப்படின்னு பார்க்கிறாங்க. சோ நாகரத்தினம் அப்படின்னு சொல்லப்படுவது குண்டலினி சக்தி தான். சித்தர்கள் மறைமுகமாக குண்டலினி சக்தியை தான் நாகரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. உண்மையான நாகரத்தினம் அப்படின்னு ஒண்ணு இல்லை.